ஐந்தாவது ஜோதிர்லிங்கம் ஸ்ரீ கேதார்நாத். ஸ்தலபுராணம், அருள் பலன்கள், ஆன்மீக ரகசியம். இந்த பூமியில் சிவன் முழுமையாக மறைந்து மனிதனை சோதித்த ஒரே ஜோதிர்லிங்கம் இருக்கிறது என்றால் அது கேதார்நாத். இங்கு சிவன் வரம் கொடுக்க மாட்டார், முதலில் கர்மாவை கழிக்கிறார். 1. கேதார்நாத் இடம் மற்றும் சிறப்பு. கேதார்நாத் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹிமாலய மலைத்தொடர்களின் உச்சியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,700 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் 5வது மற்றும் பஞ்ச கேதாரம் எனப்படும் 5 சிவஸ்தலங்களில் முக்கியமானது. 2. ஏன் கேதார்நாத் என்று பெயர்? கேதாரம் என்றால் பயிர் வளரும் நிலம். இங்கு சிவன் மனிதனின் கர்ம நிலத்தை சுத்தம் செய்து புது விதையை விதைக்கும் நாதனாக இருப்பதால் கேதார்நாத் என்று அழைக்கப்படுகிறார். 3. ஸ்தலபுராணம், பாண்டவர்கள் கதை. மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் பெரும் பாவ உணர்வில் இருந்தார்கள். தங்களால் உறவினர்கள் கொல்லப்பட்டதற்கான பாவத்திலிருந்து விடுபட சிவனை நாடினார்கள். ஆனால் சிவன் அவர்களை சந்திக்க விரும்பவில்லை, ஏனெனில் கர்மா எளிதில் மன்னிக்கப்படக்கூடாது. 4. சிவன் மறைந்த அதிசயம். பாண்டவர்கள் ஹிமாலயம் முழுவதும் சிவனை தேடியபோது சிவன் ஒரு காளையாக எருது மாறி அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்றார். பீமன் அந்த காளையை அடையாளம் கண்டுகொண்டு பிடிக்க முயன்றபோது சிவன் பூமிக்குள் மறைந்தார். அப்போது சிவனின் உடல் 5 பகுதிகளாக பிரிந்தது. 5. பஞ்ச கேதாரம், 5 சிவஸ்தலங்கள். சிவனின் முதுகு பகுதி கேதார்நாத், கைகள் துங்கநாத், முகம் ருத்ரநாத், வயிறு மத்தியமகேஸ்வர், தலைமுடி கல்பேஸ்வர். இந்த 5 இடங்களே பஞ்ச கேதாரம். இதில் முக்கியமானது கேதார்நாத். 6. கேதார்நாத் லிங்கத்தின் தனித்துவம். கேதார்நாத் லிங்கம் மற்ற ஜோதிர்லிங்கங்கள் போல செம்மையாக இல்லை. அது பெரிய பாறை போலவும் முதுகு வடிவமாகவும் இருக்கிறது. இதன் பொருள், இங்கு சிவன் முழுமையாக வெளிப்படவில்லை. பக்தனின் கர்மா தீரும் வரை அவர் முழு அருள் தரமாட்டார். 7. ஆதிசங்கரரின் தொடர்பு. ஆதிசங்கரர் தன் வாழ்க்கையின் இறுதி காலத்தை கேதார்நாத்திலேயே கழித்தார். அவரின் சமாதியும் இன்றும் கேதார்நாத் கோவில் அருகே உள்ளது. இது இந்த ஸ்தலம் ஞானம் மற்றும் மோட்சம் தரும் இடம் என்பதை உறுதி செய்கிறது. 8. கேதார்நாத் கர்மா கழியும் தலம். இந்த கோவில் வரம் கேட்கும் இடம் அல்ல. பழைய பாவங்கள், குடும்ப கர்மா, முன்னோர் கர்ம பந்தம், மீண்டும் மீண்டும் வரும் துன்பம், இவைகளை மெதுவாக கரைக்கும் தலம். 9. பக்தர்களுக்கான தனித்துவமான அருள் பலன்கள். 1. கர்ம சுமை குறைதல். இங்கு உண்மையான பக்தியுடன் தரிசனம் செய்தால் பல பிறவிக் கர்மங்கள் மெதுவாக கழியும். 2. மன உறுதி மற்றும் தைரியம். ஹிமாலய சூழல் மனதை அமைதியாக்கி உள்ளுறுதியை அதிகரிக்கிறது. 3. மரண பயம் குறைதல். கேதார்நாத் மரணம் மற்றும் மறுபிறவி இரண்டையும் புரிய வைக்கும் தலம். 4. முன்னோர் தோஷ நிவாரணம். பித்ரு தோஷம், வம்ச கர்ம பிரச்சனைகள் குறைவதாக நம்பப்படுகிறது. 5. ஆன்மீக விழிப்பு. பலர் இந்த தலத்திற்கு சென்ற பின் வாழ்க்கையின் நோக்கம் மாறியதாகச் சொல்கிறார்கள். 10. யார் இந்த தலத்திற்கு வர வேண்டும்? வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள், எல்லாம் முயன்றும் பலன் இல்லாத நிலை, உள்ளே ஒரு வெறுமை, ஆன்மீக தேடல், கர்ம சுமை உணர்வு, இவை உள்ளவர்கள் ஒருமுறை கேதார்நாத்தை நினைத்தாலே போதும். கேதார்நாத் ஒரு கோவில் அல்ல, அது மனிதனின் கர்ம கணக்கை சிவன் நேரடியாக பார்க்கும் இடம். இங்கு சிவன் பேச மாட்டார், ஆனால் உள்ளே மாற்றத்தை உண்டாக்குவார். இந்த ஜோதிர்லிங்கத்தின் ஆழமான உண்மைகள் உங்களை தொடுந்திருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள். அடுத்த வீடியோவில் 6வது ஜோதிர்லிங்கம் எது, அதன் ரகசியம் என்ன என்று பார்க்கலாம்.